இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஹீரோவும் ஹீரோயினியும் மனசை விட்டு எல்லாமே பேசி சமாதானமாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருப்பாங்க. இப்படி எல்லாமே பேசிட்டு ஹீரோ வந்து சரின்னு கிஸ் பண்ணலான்னு கிட்டக்க வரப்ப வெளிலேருந்து சவுண்டு, எலியானா அவ்வளோதான் இருக்கீங்கன்னு தெரியும், வெளில வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சே நல்ல நேரத்தில் தான் வருவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரான்னு பார்த்தா இந்த ஷேரன், அதான் அந்த கிளானுக்கு கிளம்பி வைக்கலான்னு இருந்தாங்களே ஒரு குட்டி பொண்ணு, அவள் வந்துட்டு தான் எலியானாட்ட பேச ஆரம்பிக்கிறா. இது மாதிரி எலியானாட்ட மட்டும் நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஹீரோ சொல்லிடுறான், நீங்கள் வெக்கப்பட வேணாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் என்ன சொல்கிறான்னா, அதான் போன எபிசோட்லேயே கேட்டிருப்பாளா, இது மாதிரி நடக்க போகிற விருந்தில் பார்ட்னரா ஹீரோவை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கேட்டிருப்பாளா, அதை தான் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கா. இது மாதிரி ஹீரோவை பார்ட்டிக்கு பார்ட்னராக என் கூட அமுச்சு வைங்க, அதுக்கு புதுல இந்த புக்கை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து வைக்கிறா. இந்த புக் என்னன்னா கேப்டன் விகோங்கிற ஒரு அட்வென்ச்சரோட ஒரு வாழ்க்கை பயணம், அவரே கைப்பட எழுதுன புக்கா. இத எலியானா பார்த்துட்டு இந்த புக்கா, இது கிடைக்காத புக்காச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றான், இது மாதிரி தாத்தா தான் எனக்கு கொடுத்தாரு, நான் இங்க இருக்க வரைக்கும் நீங்க இதை படிச்சுட்டு என்கிட்ட திருப்பி கொடுக்கலாம், என்ன சொல்றீங்க, டீலுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இல்லையானா அந்த புக்கே பாக்குறா. எடுக்கலாமான்னு சொல்லிட்டு எடுக்க போற மாதிரி அப்படியே கிட்டக்கு போயிட்டு, இல்ல மாட்டேன் முடியாது, நான் ஹீரோ இந்த புக்குக்காலாம் விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோ கேட்குறான், இப்படி நீங்க எடுத்துருக்க அந்த முடிவு நீங்களா எடுத்ததா இல்ல உங்க நாடு எடுக்க சொன்னதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறப்ப அந்த லேடி நைட் சொல்லிடுறாங்க, இல்ல இந்த பொண்ணா எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி மிரையில உங்கள்கிட்ட சொல்லி தானே அனுப்பிச்சாங்க, நீங்க வந்து இங்க ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, எங்க அக்கா பாரு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா, இது மாதிரி 25 வயசு அதிகமான ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவன் இறந்தும் போய் இப்ப எங்க அக்காவால வேற கல்யாணமும் பண்ணிக்க முடியாம இருக்கு, இந்த நாட்டுல இருக்க எல்லாரை விட எங்க அக்கா தானே சந்தோஷமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் ஒரு குத்து விட. அப்ப எலியானா பார்த்துட்டு, இது மாதிரி புக்கெல்லாம் இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பொண்ணு பார்த்துட்டு, அப்பன்னா எங்க அக்கா இங்க வர முடியாததுக்கு காரணம் இந்த பெப்ளியா பாயில் பிரின்சஸால தானே, உனக்கு புக்கு தானே பிடிக்கும், அப்ப நீ லைப்ரரிக்குள்ளேயே இருக்க வேண்டியதானே, ஏன் இப்படிலாம் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. இது எங்க அக்கா இருக்க வேண்டிய இடம், நீ ஏன் இங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி எலியானா பிடிச்சி கத்த. எலியானா சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆமா நீ சொல்றதும் சரிதான், நான் எப்போதும் ஒரு புத்தக புழுவாக தான் இருந்திருக்கேன், புத்தகங்கள் மேலே தான் எனக்கு எல்லாத்த விட இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஆனால் அதே மாதிரி தான் பிரின்ஸ் மேலே எனக்கு இருக்க காதல் உண்மையானது, அதை நான் என்னைக்கும் மறுக்க போகிறதில்ல, அதே மாதிரி ஹீரோ கூட இருக்க அந்த இடத்த நான் என்னைக்கும் விட்டு கொடுக்கவும் போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லையா நான் சொல்லிடுறா. அப்போ அந்த லேடி நைட் சொல்கிறாங்க, ஷேரன் இது மாதிரி 2 நாட்டுக்கு இடையில இருக்க அந்த நட்பை நீங்கள் உடைக்க போறீங்களா, இது மாதிரிலாம் பேசி நீங்கள் ஒழுங்கா எலியானாட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி ஷேரன் உங்களுக்கு வந்து எலியானா பற்றி ஃபுல்லாக எதுவும் தரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியானாட்ட கேட்குறான். நீ எனக்கு ஃபியான்சி ஆனதுக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எலியானாட்ட ஹீரோ கேட்குறான். இது மாதிரி நீ எனக்கு ஃபியான்சி ஆனதுக்கப்புறம் மித்த நாட்டில் இருக்க அந்த மூலிகைகள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் வர வச்சு அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பெரிய நோய் வந்துச்சு தெரியுமா அந்த பிளேக், அதுக்கான மருந்து வந்து கண்டுபிடிக்க முடியல, வேற ஏதாச்சும் நாட்டிலையாச்சும் அதுக்கான மருந்து இருக்கான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் அந்த புத்தகம்லாம் வர வச்சாலாம். உடனே இந்த ஷேரன் பொண்ணு கேட்குறா, அந்த நோய் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வெறும் டெம்பரரியாக தானே போச்சு, திருப்பி அது மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம், அப்போ நம்ம அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், அதுக்கு முன்னாடியே அதுக்கு மருந்து தயாரித்து வச்சுருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதோட வந்து ஹீரோ கேட்குறான், அந்த அசல் ரீஜியன் மேலே எதுக்கு உனக்கு அவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாமே கஷ்டப்படுறவங்க, பசங்களை மட்டும் தனியாக விட்டுட்டு இந்த அப்பா மக்கள் வேலைக்கு வெளில போயிடுவாங்களாம், இப்படி தனியாக பசங்க மட்டும் வளர்றது எவ்வளோ கஷ்டம், அதனால அந்த நாட்டு மக்களோட அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணியிருக்கா. அப்பதான் பார்த்தா அந்த நாட்டிலேருந்து கிடைக்கிற ஒரு ஷெல், அந்த ஷெல்லுலேருந்து பெயிண்ட்ஸ் எடுக்க முடியும், அது அந்த கலர்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா அந்த செல்லை யூஸ் பண்ணி, அதை தான் வந்து இவ கண்டுபிடிச்சிருக்கலாம். அதோட அதுலேருந்து வர அந்த கலர்ஸை வச்சு இப்போ பெயிண்ட் பண்ணுறதை மட்டும்தான் நான் வந்து செயல்படுத்திட்டு இருக்கேன், வேற எது பண்றதுன்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இப்ப தெரியுதா ஷரன், 4 வருஷமா எனக்கு இவ ஃபியான்சியா இருந்த ஒன்றும் சும்மா இல்ல, அவ வந்து நாட்டு மக்களுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தா, அதனாலதான் எங்க நாடே எலியானாக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இந்த பொண்ணு கேட்குறா, அப்பனா எதுக்கு வந்து அந்த யூ லவர்ஸ் கதை வந்து உங்களுட்டும் மிரைலோட கதைன்னு சொன்னாங்க, சின்ன பிள்ளையில 2 பேரும் லவ் தானே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்ப அப்பதான் கிளான் வந்து மிரைல அனுப்பிச்சு வச்சு அந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு சொல்றா, அப்போ எங்க அக்கா உங்களுக்கு லெட்டர்லாம் அமைச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்பதான் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி அந்த கதை சொன்னில யூ லவர்ஸ் கதை, என்ன நடந்திருக்குன்னா இப்போ அந்த மிரைலோட ஹஸ்பண்ட் இறந்து போனது ஒரு ஆக்சிடென்டாலன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாதான், அதை வேணுக்குன்னே பண்ணியிருக்காங்க, பண்ணதுக்கு அப்புறம் தசை திருப்பணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டில் மிரைல் ரொம்ப ஃபேமஸும், அவளை வச்சு ஒரு கதை கட்டினா மக்கள் நடந்த பிரச்சனை வந்துட்டு அந்த கதை பின்னாடியே சுற்றுவாங்கல்ல,
அது மாதிரி தான் ஏதோ பிரச்சனை உருவாயிருக்கு. இன்னும் அதை நாங்கள் ஃபுல்லாக விசாரிக்கல, அது மேலே எங்களுக்கு சந்தேகம் தான் இருக்குது இன்னும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, ஓ அப்போனா அப்போ எங்கள் அக்கா இந்த லெட்டரில் உங்கள்கிட்ட உதவி கேட்டு அமைச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இல்லை இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இப்போ இந்த மிரேலோட ஹஸ்பண்ட் இறந்து போனதை பற்றி ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்குது. அந்த மிரேல் பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அவள் என்ன சொல்லியிருக்கா, எங்கள் நாட்டு பிரச்சனையை நாங்களே பார்த்துப்போம், இது மாதிரி நீ இதில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதோட என்னன்னா, இவங்க சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு அக்கா தம்பி மாதிரி தான் பழகியிருக்காங்க. அதை பற்றியும் இதில் குறிப்பிட்டிருக்கா. நீ எனக்கு தம்பி மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அதோட என்ன சொல்லியிருக்கான்னா, இது மாதிரி உன்னோட முதல் காதலான எலியானவே நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னோட கல்யாண வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி அமைச்சிருக்கா. இது இந்த குட்டி பொண்ணு படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு புரியுது. அப்ப அக்காவும் உங்களும் லவ்லாம் பண்ணல போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி நைட்டும் அதான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஷேரன் பொண்ணு அவங்க அக்கா கூட தான் வளர்ந்தா, அவளுக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணிட்டா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லேட் நைட் சொல்லிடுறா. ஹீரோவும் சொல்லிடுறான், இல்லை நான் புரிஞ்சிக்க முடியுது, இது மாதிரிலாம் திருப்பி எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணை வேலை அமைச்சு வச்சிடுறாங்க. அதே மாதிரி எலியானாக்கு இருந்த இன்னொரு சந்தேகமான அந்த மிரேல் பொண்ணை பற்றி அதுவும் இப்போ சரியாயிடுச்சு. அப்படி இங்கே அடுத்த சீனில் கட்டுறாங்க. அந்த பெரிய விருந்துக்கு தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் சூப்பராக இருந்திருக்காங்க. ஹீரோயினியோட ட்ரெஸ்ஸாக செம்ம அழகாக இருக்குது. அதான் அந்த அரசர் பார்த்துட்டு சொல்கிறாரு, ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்பதான் ஹீரோ சொல்கிறான், அம்மா தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து இந்த கலரில் டைப் பண்ணியிருக்காங்களாம். அது எப்படி நம்ம ஹீரோயினி கூட சொல்லியிருந்தால அசல் ரெஜிலேருந்து ஒரு இங்க் எடுத்தது, அந்த இங்கை வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்களாம். இப்போ அரசன் அரசியே இந்த இங்கை யூஸ் பண்ணுறாங்கன்னா நாட்டில் இருக்க எல்லா மக்களும் அந்த இங்கை வாங்குவாங்களா? இப்போ அந்த இடத்துக்கும் வாழ்க்கை தரம் உயருமா? இப்போ வந்து எல்லாமே ஹீரோயினியால தான் நடந்துச்சு. அதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயினிக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோவோட அப்பா வந்து நிற்கிறாரு. சரிம்மா, என் ஒய்ஃபை அம்மான்னு கூப்பிடுவேன், என்னன்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினி அரசன் தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சோகமாயிடுறாரு. அதோட சொல்கிறாரு, ஏன்னா இப்போ அந்த ரீஜியனோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காளே இல்லையானா, அதுக்கு ரிவார்டாக உனக்கு என்னம்மா வேணும், நீ என்ன கேட்டாலும் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, இந்த விருந்து முடிஞ்சோடனே கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் வேணும், ஏன்னா நிறைய புத்தகம் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் படிக்கணும், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை ஹீரோவும் பார்க்குறான். அவரும் பார்த்துட்டு, அப்பனா சரிம்மா உனக்கு வெக்கேஷன் கொடுக்குறேன், அந்த வெக்கேஷனில் யாருமே தலையிட மாட்டாங்க, நீ சந்தோஷமாக அந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோக்கா மூஞ்சி வாடி போயிருது, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு. அப்படிங்க அடுத்த சீனில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அழகாக டான்ஸ் ஆடிட்டு இப்போ வெளில வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், நான் வந்து உன்னை இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா, ஏன்னா எவ்வளோ வேலை பார்த்துருக்கா அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நானும் தானே எடுத்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு ரிவார்டு வேணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன வேணா அப்படின்னா, உன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரின்னு ஹீரோயினையும் சிரிச்சுட்டே சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், இந்த விருந்தோட ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, இதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடான்னா, சுற்றி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வைப்பாங்கல்ல அந்த மரங்கள், அது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ அந்த மரங்களெல்லாம் திறக்கிறாங்க. பார்த்தா அதில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்களே லைட்ஸு, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. பலபலன்னு ஜொலிக்குது. எல்லாருமே பார்க்குறாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி கேட்குறா. அப்போ தான் அவன் சொல்கிறான், இவ கூட கண்டுபிடிச்சிருந்தால அந்த அசுல் ரெஜியத்துலேருந்து அந்த இங்கு, அதில் ஒரு மினரல்ஸை கலந்தா இப்படி தான் அது நைட்டு போல் ஜொலிக்குமா பார்த்தியா, அதை வச்சு தான் நான் வந்து இதை உருவாக்கினேன். அதோட இந்த வின்டரில் ஃபியூலுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியூலுக்கான காஸ்ட் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்கிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் யார், நம்ம எலியானா தான். அதான் சொல்கிறான், நீ வந்து நான் வந்து இன்னும் ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கணும்னு என்னை புஷ் பண்ணிட்டே இருக்கேன் இல்லையானா, அதுக்கு ரொம்ப நன்றி என்னோட பிப்ளியாஃபைல் பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினிக்கு ஒரே சந்தோஷம். உங்களுக்கு உதவி செஞ்சது நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதே மாதிரி அடுத்த வருஷத்தையும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் கிஸ் பண்ணிக்க அப்படியே ஹாப்பி எண்டிங்காக இந்த சீரீஸ் முடியுது. எப்படி உங்களுக்கெல்லாம் இந்த சீரீஸ் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. அதோட அடுத்த வியாழக்கிழமை ஒரு புது சீரீஸ் எடுத்துட்டு வரேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.